extensive strengthening of rotator cuff scapula stabilizer. ஓகேங்களா? நம்ம என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா rotator cuff muscle இருக்கு இல்லையா, இந்த 6 muscles இருக்கு இல்லையா, அதையும் ஸ்கேப்புலாவோட ஸ்டெபிலைசர். ஸ்கேப்புலா ஸ்டெபிலைசர் என்னது? ஸ்கேப்புலா சரௌண்டிங் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ரெட்ராக்டர் ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட். தென் வந்து அவாய்ட் ஜாயிண்ட் மொபிலைசேஷன் ஆர் ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ். நம்ம ஜாயிண்ட் மொபிலைசேஷன் அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்? நீங்க ஹேண்ட் மொபிலைசேஷன் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஸோ அது கொடுக்க முடியாது. ஸோ அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணணும். ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பியாண்ட் த ரேஞ்ச் போகும். இந்த ரேஞ்சோட பியாண்ட் த ரேஞ்ச் போகும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் வேரியஸ் harness and restraint can be used for limited motions. Okay. Then surgical stabilization may be required to improve the function of the component. தேவைப்பட்டா சர்ஜரி பண்ணலாம். ஓகேவா? Then strengthening should be continued for a reasonable time before surgery operate. Okay, அந்த ரீசன் டைம்ல முடியும். நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அக்யூட் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஒன்ஸ் அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதோட டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஓகேவா? அது ஷோல்டர் டிஸ்லோகேஷனோட டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் இருக்குன்னா இஸ் தேர் ஃபிராக்சர் டூ. ஓகேங்களா? இது டிஸ்லோகேஷன் தான், ஆனால் ஃபிராக்சராகவும் இருக்கலாம். ஓகேவா? டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்னன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷனோட சேம் சிம்டம் இந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ அதுவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லிட்டு தான் கடைசியாக டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹியூமரல் ஃபிராக்சர் போடுவோம். தென் டூ பார்ட்ஸ் ஃபிராக்சர். ஓகேங்களா? நெக் ஆஃப் ஹியூமரல் ஃபிராக்சர் இதெல்லாமே டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நெகட்டிவ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹியூமனோட ஹெட் ஃபிராக்சர் நெகட்டிவ். ஓகேங்களா? ஷார்ட் ஃபிராக்சர் நெகட்டிவ். இது நெகட்டிவ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஹைலைட் பண்ணி டயக்னோசிஸ் வந்து ஒரு டயக்னோசிஸ் போட்டு ஆன்டியர் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு போட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் போட்டால் தான் நீங்கள் இது நீங்கள் பாசிட்டிவோ அது வந்து சொல்லணும் டயக்னோசிஸ். புரியுதா? இருக்குல்ல எல்லா கண்டிஷன்லையுமே ஒரு பேக் பெயின் எடுத்தீங்கன்னா பேக் பெயின் எல்லாம் கண்டிஷன் ஆகலாம், ஆனால் மசில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை லிகமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ வந்து இப்போ எஸ்ஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? ஸ்லம் டெஸ்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்ஐஜார் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லையா, அது பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நெகட்டிவ். எஸ்ஐஜார் டிஸ்ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐஜார் டிஸ்ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஸோ எஸ்ஐஜார் பெத்தாலஜி அதான் டயக்னோசிஸ். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸில் எல்லாத்துக்குமே பார்த்துட்டு நெகட்டிவ் போட்டுருக்கு. எது அங்கே பாசிட்டிவாக இருக்கோ அதுதான் நீங்கள் டயக்னோசிஸ் சொல்லணும். புரியுதா? இது எல்லாத்துக்குமே ஃப்ராக்சர் இல்லை, எல்லா கண்டிஷனுமே ஒரு ஒய்யவாக இருக்கும் ஃப்ராக்சர் எல்லாத்துக்குமே இதான் ப்ரொசீஜர். தென் இஸ் ஜஸ்ட் போர்ஷன் ஷோல்டர் இட் இஸ் லவுட் எக்ஸசைஸ். போர்ஷன் ஷோல்டரையும் அப்படி இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இன்ஃபீரியர் டிஸ்லோகேஷன் காமன் இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்ரே பார்க்கும்போது ஷோல்டர் லைட்டாக இறங்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. தென் இஸ் இட் ரிகரண்ட் டிஸ்லோகேஷன் ப்ராபபிளி நீட் ஸ்டெபிலைசேஷன். இப்போ ரெகுலர் இதாவது டிஸ்லோகேட் ஆகுதுன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா with the diagnosis of the dislocation is clinically obvious, the shoulder should be x-rayed to exclude fractures. X-ray பார்க்கணும்னா டிஸ்லோகேஷன் பார்க்கணும், அது கூட இந்த ஃப்ராக்சர்ஸ் இருக்கும், அதுவும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் the exception is the recurrent dislocation in the minimal trauma. The trauma இருக்கும். Then some patients learn to release their own shoulder and ribs before seeing doctor. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே டீலோகேட் பண்ணுவாங்க இல்லையா, தூக்கி போட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். தென் நம்ம வந்து எக்ஸ்ரே என்ன பண்ணுறோம்னா ஏபி லேட்டரல். ஓகே, மெயினாக பார்க்குறது ஏபி லேட்டரல் இருக்கும். தென் ஸ்கேப்பர் நம்ம தெரியும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். தெரியுதா? சந்தோஷம்.
தெரியும்